ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு மோதிரம் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மோதிரம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா. இதுக்குள்ள போய் இந்த மோதிரத்தை எப்படி சேர்த்துட்டு வாங்கலாம். இதுக்கு வெறும் இந்த எங்களுக்கு இது மாதிரி அட்டை இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இதை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் செய்யலாம். எல்லோரும் எப்படி இருக்குது, ஒரு டிக் கொடுத்துருப்பா ப்ளீஸ் அல்வா. வாங்க போகலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இதெல்லாம் ஒரு க்ரீன் கலரில் பேப்பர் இருக்கணும். இதில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது வந்து இதெல்லாம் சைஸ்க்கு இதெல்லாம் நீட்டாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது அழகாக இருக்கு நீட்டாக. அதில் வந்து ஒரு மார்க்கர், பிளாக் கலரில் ஒரு மார்க்கர் எடுத்துக்கணும். அப்புறம் கைஸ், உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச டிசைனில் இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் போடலாம். கையில் வந்து நீங்கள் இதெல்லாம் சர்க்கிள் மாதிரி கட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழகாக நீங்கள் சர்க்கிள் போட்டு கட்டிக்கணும். நான் ஒரு சின்ன ஊர் தான், ஆனால் நீங்களாம் அக்கா பெருசாகிட்டு வீடியோலாம் லைக் பண்ணிக்கணும். சரிங்களா பாப்பா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த வரி நீங்கள் ஸ்டேப்லர் போட்டு கட்டுனீங்களா, அவ்வளோதான். இந்த வரி நீங்கள் போட்டு அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கே பிடிச்சிருக்கா? இதே லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைடு கார்னரில் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கட் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து தைரியம் இருக்குது. அப்புறம் உள்ளவங்களுக்கு பத்திரம் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அழகாக இருந்துச்சு. மோதிரம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னடா லூஸு பார்க்கும்போது நீங்கள் லூஸாக வந்து சொல்லாதீங்க. இது டைட்டாக போட முடியுங்க. உங்களுக்கு சைஸ் பிடிச்சத வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே தான் நான் பண்ணல. நான் ரெண்டு சேர்த்துருக்கேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அழகாக போடுறதுக்கு கையில் நல்லா இருக்குது. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோ, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ்.